ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து 10 Shades Eternal Slime சீரிஸோட எபிசோட் 23 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கானே ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு ரொம்ப வேற லெவல்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சுமாராக போயிருக்கும். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த எபிசோட் தான் கடைசி எபிசோடாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது அதில் பார்த்துக்கலாம். எந்த எபிசோட் பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் மேஜிக் எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். சரிங்க, நம்ம காது கூட போகலாமா? ஒரு வழியா இன்னைக்கு இப்ப அந்த 3 நாளைக்கான ஃபவுண்டர் ஃபெஸ்டிவலோட ஃபைனல் ஈவென்ட் நடக்க போகுது. அதுக்காக ஸ்பெஷல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல மஜ்மல் என்ற ஒரு நபரும் வந்திருக்காரு. எல்லாரும் இங்க பாருங்க, இந்த ஃபெஸ்டிவலோட முக்கியமான ஈவென்ட் இன்னைக்கு தான். இதுல உங்களுக்காக டெம்பஸ் கண்ட்ரியோட செயற்கையா உருவாக்கப்பட்ட டஞ்சன் எக்ஸ்ப்ளோரிங் ஈவெண்ட் தான் இந்த இடத்துல நடத்த போறோம். எந்த இடத்துல அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே அவங்களோட தனிப்பட்ட அட்வென்ச்சரிங் எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படியா கெயின் பண்றதுக்காக பிரத்யேகமா இந்த இடத்துல செயற்கையா நாங்களே டஞ்சனை உருவாக்கி இருக்கோம். அடுத்த நிமிஷமே ராமிரிஸும் அந்த இடத்துல மிகப்பெரிய கேட்டை வர வைக்க, எங்க பாருங்க இந்த கதவை உங்களுக்கான அல்டிமேட்டான சேலஞ்ச் எல்லாமே காத்துன்னு இருக்கு. அட்வென்ச்சரஸ் தயாரா? இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இந்த வேலைகள் அனைத்தையும் ஏற்பாடு பண்ணது நம்மளுடைய டிமாண்ட் ட்ரீமர் மட்டும் தான். ஹீரோவும் ஆஹா என்னோட நேஷன் ஃபியூச்சர்ல பயங்கரமா டெவலப் ஆகுது. இன்னைக்கு இந்த லேபிரிந்தோட ஓபனிங் செரிமோனில அட்வென்ச்சர்ஸ் எல்லாரும் வந்து கலந்துக்க போறாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் குரூப்பான இவங்க பேரு தான் கிரேட் லைட்னிங் லீட் பாய் பாசன். அப்ப அவங்களும் தங்களை தாங்களே பெருமையா நினைச்சுக்கிறானுங்க, எங்களை மிஞ்ச எவனும் கிடையாதுன்னு. ஹீரோவோ யார் இந்த முட்டாள் பசங்க அப்படின்ற மாதிரி பாக்க பரவாயில்லையே, தெரிஞ்ச முகங்களும் இந்த இடத்துல வந்திருக்காங்க. அடுத்த குரூப் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முகங்கள் தான். இவங்க தான் ஏரன், கவை அண்ட் கிடோ. அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருக்க எரன்ற பொண்ணு பார்த்து ஏரன் நல்லபடியா பண்றீன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தாலினோட செக்ரட்டரியான அவனும் கத்துறான். கம்முனாடி கத்தாரான்னு சொல்லிட்டு இவங்க தலைவையும் வந்து அடிக்க அவனும் அதோட அழுவ. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னொரு குரூப் வந்திருக்குது. எங்க பாத்தீங்கன்னா 3வது குரூப். இவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச லம்ப லைட் ஸ்பீட் ஹீரோவோட பார்ட்டி. இந்த டோர்னமெண்ட்ல இவங்க தான் அதிகப்படியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் மசையோக்கி மசையோக்கின்னு சொல்லிட்டு கத்த. மசையோக்கி இந்த அளவுக்கு ஆடியன்ஸை கவர்ந்துட்டான்பா. என்னாச்சு, எதனா பிரச்சனையான பெனிமரும் கேட்க, இல்ல இந்த டஞ்சனுக்கான மேப்பை கொடுக்கணும்ல நான் தானே, உடனே இப்படி பண்றதுனால நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியா பண்ணிடலாம். சரி, இந்த ஈவென்ட் இப்ப தொடங்க போது இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு மேல இருந்து ஒருத்தன் கருத்து, நானும் இதில் கலந்துப்பேன். தேவலாம இவனும் திரும்பி வந்துட்டானா பாத்திக்கிறேன். டிமாண்ட் லார்ட் பிக் 4ல என்னால ஒருத்தர் ஆக முடியல. என்ன இந்த குப்பை விளையாட்டுல நான் கலந்துக்கணும், உங்களுக்கு நான் யாருன்றதை நிரூபிக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் டிமாண்ட் லார்ட் தோக்கடிக்கிறது தான். சேனோ லாட்ரீமரோ ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை பதிச்சிட்டு வரேன். இல்ல நான் போறேன் அப்படின்னு டயபலவோ துடிக்க. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சரி, இந்த மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த டஞ்சனுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே இந்த இருக்கிற ஸ்கிரீன்ஸ்ல நல்லாவே தெரியும். அதனால நீங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம், அதுவும் லைவா பார்த்து ரசிக்கலாம். மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம். எல்லாருமே பார்த்து ஷாக்காக. இந்த டஞ்சனை பராமரிக்கக்கூடிய 4 டைரக்ட் மேனேஜர்ஸ் இந்த இடத்துல நியமிச்சிருக்கோம். அவங்க ஒவ்வொரு பார்ட்டிக்கும் நல்ல விதமான கைடன்ஸ் கொடுப்பாங்க. எதனா ப்ராப்ளம்ஸ்னா கூட அவங்க சரி பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க. சரி, இப்போ ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான நேரம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிக்கணும். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற ஐட்டம்ஸ் பாருங்க. இது ஒவ்வொருத்துக்குமே ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் இருக்கு. இதுலயும் இந்த ரெசரக்ஷன் பிரேஸ்லெட், இதை வந்து அட்வென்ச்சர்ஸ் பயன்படுத்தும் போது டஞ்சன்ல ஒரு சில தடவை இறந்து போயிட்டாங்கன்னா திரும்பி உயிரோட வந்துட்டு முதல்ல இருந்து இந்த டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்றது ஆரம்பிக்கலாம். அவங்க இது சாத்தியமா, இம்பாசிபிள் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட. சரி மக்கள் யாரோ பதட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இது ப்ரூவ் பண்ண போறோம். இப்ப நாங்க டஞ்சன்ல இப்படி இதை போட்டு இருக்க போறாரு, நான் அவரை கொலை பண்ண போறேன், அவர் திரும்பி உயிரோட வரதை வச்சு நீங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது உண்மையா இல்லையான்னு. அது மட்டும் இல்லாம இது உள்ள இருக்கும் போது மட்டும் தான் வேலை செய்யும். என்ன இது கேவலமா, செத்துட்டா திரும்பி டஞ்சன்ல இருந்து வெளியே உயிரோட திரும்பி வருது. இதெல்லாம் முட்டாள் தரமா இல்ல? அது உண்மையா இருந்தா நீ நிரூபிச்சு காமிடா. என்னது நானா? சரி நானே நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் போட்டு மஜ்மிலும் உள்ள போக. அது ஒரு ஸ்கிரீன்ல இப்ப எல்லாரும் பாருங்க, மஜ்மில நான் அட்டாக் பண்ண போறேன். அவர் திரும்பி அந்த இடத்துல உயிரோட வரா இல்ல பாக்குறீங்களா? அப்ப சோகாவை அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது திடீர்னு பார்த்தா இந்த பைபிள வந்து அட்டாக் பண்ணலாம். அதை நான் பண்றேன் ரசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனு போய் அட்டாக் பண்ண. மஜ்மில பயங்கரமா அட்டாக் பண்ணான். ஹீரோ ஊத்து பார்த்துட்டு அவன் வேணும்னே தான் இதை பண்றான். ஃபைனல் அட்டாக் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணு. அதோட திரும்பி இப்போ டஞ்சனுக்கு முன்னாடி உயிரோட மஜ்மில வர. மக்கள் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த பிரேஸ்லெட் இந்த வேலையை கணக்கு சித்தமா பண்ணுதுன்னு. பாத்தீங்க, பர்ஃபெக்ட் ஆயிட்டேன். இது பெயின் கூட இல்லாம ஆக்கிடும். ஹீரோவும் மஜ்மல் என்னதான் இருந்தாலும் பக்காவா அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றேன், அதுக்கு ரொம்பவே உனக்கு நன்றி சொல்லணும். இருந்தாலும் அந்த கைய அந்த நாயை நான் சும்மா விட மாட்டேன். உன் மழை இன்னொரு தடவை அட்டாக் பண்ண நினைச்சானா அவனை நான் கொன்னுடுவேன். சரி, இப்போ டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் பண்ற நேரம் வந்தாச்சு. எல்லாரும் அட்வென்ச்சர்ஸும் தயாரா? இப்ப ஃபர்ஸ்ட் குரூப் போக. அவனுங்க டேமன்ல ட்ரீமரோ பத்தி தப்பா பேசுறானுங்க. அவனுங்க என்ன நம்மள பிஞ்சிடலாம், அவனுக்குலாம் ஒரு வேலை கிடையாதுப்பா. ஆமாமா, சரியா சொன்னேன். இதெல்லாம் ஒரு டஞ்சனா, இதெல்லாம் வெற்றிகரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் இது சின்ன விஷயம்ன்றத காமிக்கணும். அப்படியே அவங்க முன்னாடி பார்த்தா ஒரு ட்ராப்ல கால வச்சு கீழே விழுந்துறாங்க. மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்க. அடடா, ட்ராப் டோர்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. என்னது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே ட்ராப் டோரா? டேய் ராமரேசே, இது உன் மேல தானே. இன்னும் சார் எப்படி சொல்றீங்க இடம் பார்த்து? ஏய், ஃப்ளோர்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் இப்பவே கேட்கலையே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒன்னு யாரு ட்ராப் டோர்ல செட் பண்ண சொன்னது? அட்வென்ச்சர்ஸ்ல பயந்துட மாட்டானுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இப்படிப்பட்ட ட்ராப்ஸ்ல இருக்கும்போது. இவன் பெர்மிஷன் இல்லாம தானே பண்றான். இல்ல லாபிரிந்த் சரியா முடிக்காத போது இதெல்லாம் நான் சின்னதா மிஸ்டேக் பண்ணிருந்தாலுமே இதெல்லாம் கொஞ்சம் நல்லது தானே. அப்புறம் பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இதெல்லாம் ட்ராப் டோர்ன்றது சின்ன வகையான ட்ராப்ஸ் தான். இன்னும் போக போக பெரிய வகையான ட்ராப்ஸ்ல இருக்கனால அவங்க கவலைப்பட தேவையில்ல, நல்லா தான் இருப்பாங்க. ஒரு தடவை எது வந்தாலும் கேட்டு பண்றீ. டீம் காவலோடைய பாதை உண்மையில சூப்பரா இருக்கு. அவங்க கணக்கச்சிதமா எந்த விதமான ட்ராப்ஸ் மாட்டாம போயிட்டு இருக்காங்க. எங்க பாருங்க, எங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. அதோட பார்த்தா புதையல் பெட்டி அவங்களும் தடுத்து பாக்க அவங்க ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 3rd லெவல் ட்ரெஷர். என்ன இது, எந்த விதமான பிரச்சனையும்
அவங்க மாட்டாம ஸ்மூத்தா போயிருக்கு. எப்படி அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் டிராப் டோர்ஸ்ல இல்லாம இருக்குமா? டேய் காமரிஸ், என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன், இங்க மட்டும் இப்படி இல்லாம போகும் சார்? என்ன நம்ப மாட்டீங்களா? நம்பறேன்டி, உண்மையா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எது வந்தாலும் இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து சீக்கிரம் எல்லாம் மறைக்காதடி. ஓகே சார். சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். எப்படி எரன் குரூப் எந்த விதமான பிரச்சனையில மாட்டோம் போயின்னு இருக்காங்க? ஆக்சுவலி திரும்பி மாடி எதனா உனக்கு துட்டு குடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்களா? இல்லையா, அவங்க சின்னதா லிட்டில் கிஃப்ட் எனக்கு கொடுத்தாங்க. அப்ப இந்த இடத்துல டண்டன்ல வேலை செஞ்சு இருக்கும் போது இவங்க எல்லாரையும் வர வச்சு சும்மா ட்ரீட் மாதிரி கொடுக்குற கிஃப்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறான். கொஞ்சம் நீங்க அந்த டிராப் டோர்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அது எனக்காக பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒன்னும் நிறைய நான் கிஃப்ட் கொண்டு வந்து உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன். அதே மாதிரி ட்ரெஷர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே நாங்க சொல்றோம் சொல்லிட்டு கேக் மயக்கத்துல அப்படி சொல்லிட்டுக்கிறா. என்னோட மாஸ்டருக்கு அந்த கேக் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, மலியும் கூட தான். அதனால இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு கொத்து சொல்லாதீங்க. நல்லாவே தெரியுது அவன் கேக் கொடுத்து உன்னோட மைண்டை மாற்றி இருக்கிற ட்ராப்ஸ் அப்புறம் ட்ரெஷர் இருக்கிற இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதனால இவ்வளவு சீக்கிரமா போயிருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் கட்டணும். இன்னும் போக போக தான் கஷ்டமாகும்ன்றது அவங்களுக்கு தெரியல. இப்ப ஸ்டோக்காவும் சார் மஜ்மல் இப்போ எரனுடைய குரூப் வந்து ஒரு ட்ரெஷர் எடுத்திருக்காங்க. அது எப்படிப்பட்டது? இதுல ஒரு கைண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இதெல்லாம் ரேரானது. அதை அவங்க எடுத்துக்கலாம். அது எடுத்துட்டா மட்டும் போதும் கிடையாது. ஏன்னா அதை தாண்டி இன்னமும் பிரான்ஸ் லெவல் ட்ரெஷர் அப்புறம் கோல்டன் ரேங்க் லெவல் ட்ரெஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சா மட்டும் தான் இந்த டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் பண்றதை நிறுத்த முடியும். இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் கூட அவங்க முடிக்கணும். அப்பனா ஒண்ணு பாஸ் சாம்பர்ஸ்ல இருக்குமே. ஆமா, அதுல இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒரு சில கிரியேச்சர்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தா கூடவே டாப் லெவலான பாஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி அணக்கன்ல தான் நல்ல ரேரான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அத நகையில 50வது ஃப்ளோர்ல சார் பாக்யூஸ் அவர் தான் ஒரு பாஸா அந்த இடத்துல பாதுகாத்துன்னு இருக்காரு அந்த ஃப்ளோரை. பரவாயில்லையே, மஜ்மல் நல்லாவே யோசிச்சிருக்கான். டேய் அப்புறமா உனக்கு இன்னொன்னு சொல்றேன். இந்த மாதிரிலாம் மத்தவங்க கூட பர்சனலா கான்டாக்ட் வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. எந்த ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் போறதுனால தான் நான் கம்முனுக்கிறேன். நல்லா புரிஞ்சு சார். சரி மசாயுக்கு என்ன ஆனா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாரும் அங்க பாருங்க, மசாயுகியோட குரூப் அதுக்குள்ளேயே 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. லைட் ஸ்பீட் குரூப்ன்றதுக்கு எந்த விதமான ஆட்சேபனமும் இல்ல. அந்த பேர்ல அடங்கி இருக்குது அவங்களோட செயல் எப்படி இருக்கணும். ஹீரோவோ இன்னொரு அதுக்குள்ளே 3rd ஃப்ளோர் போயிட்டு இருந்து சாக்காத. டே 30 நிமிஷம் தானே ஆகுது. அதுக்குள்ளேயே அவங்க 4th ஃப்ளோருக்கு போக சேனோ அந்த பாசன் குரூப் ரொம்ப சிரிப்பா தான் காட்டுறானுங்க. ஆனா இவனுங்க பக்காவா போறானுங்களே. சார் ரீமரோ நீங்க இந்த மாதிரி டிராப் டோர்ஸ்ல இருக்குன்னு சொல்லவே இல்லையா என்கிட்ட சாப்பிடும்போது? அப்படி மசாயுகியும் பாக்க ஹீரோ மசாயுகி இந்த இடத்துல பாருங்க நிறைய சில கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நம்ம அடிச்சா மட்டும் தான் முன்னேறி போக முடியும். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் போக சோலோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்க கயாவை காட்டுறாங்க. அவர் உண்மையிலே பக்காவா முன்னோக்கி எந்த விதமான தானங்களும் இல்லாம ஸ்பீடா போறாரு. டிராப்ஸ்ல இருந்தாலுமே அதுல இருந்து தப்பிக்கிறான். அதுக்குள்ளேயே அவர் இப்ப கரண்டா 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டாரு. பரவாயில்லையே, இவன் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாதுன்னு நிரூபிக்கிறான். ஆனா எந்த விதமான மேஜிக் யூஸ் பண்ண மாட்டான். ஆனா லொகேஷன் மட்டும் இவனுக்கு எப்படி தெரியும் அடுத்ததுன்னு? அவங்க கிட்ட எலிமெண்டல் மேஜிக் ஆட்டோ மேப்ன்ற ஒரு கைண்ட் ஆஃப் எஃபோர்ட் ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில் மூலியமா தான் அந்த மேப்புகளை கண்டுபிடிக்கிறான். எந்த வழி போனா சரியா இருக்கும்னு. அப்படியா? இதெல்லாம் நல்ல கிரேட் சாகாவான பிரெயின்ஸால மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இவனுக்கு அந்த மாதிரியான பிரெயின் இல்லாம இருக்கு. பெனி வரும் சார், இவன் வெறும் மாஸ்டர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்மேன் மட்டும் கிடையாது. இவனால மேஜிக் கூட பயன்படுத்த முடியும். என்னது இவன் ஏ ரேங்கர் தானே? டேவ்லவும் எனக்கு நெருஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இவனால 5வது ஃப்ளோருக்கு மேல தாண்ட முடியாது. ஏன்னா டைம் லிமிட் வந்துடும். சரிதான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரெஷரை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். கிட்டத்தட்ட அந்த கோல்டன் ட்ரெஷரை எடுத்தாலே இந்த டைமிங் லிமிட் முடிஞ்சிடும் போல. ஹீரோவும் ஏன் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கூட காயாவை பத்தி நம்ம ரஃபேல் சென்சுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல நம்ம வல்டராவை காமிக்கிறாங்க. டேய் வாங்கடா அட்வென்ச்சர்ஸ் உங்களை காத்துறாங்க. அட்வென்ச்சரிங் பண்ணுடா உங்க சோற வர. என்னாச்சு ஒரே அமைதியா இருக்குது? ஆமால நான் தான் 100வது ஃப்ளோர்ல இருக்கும்போது அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டானுங்க. கொஞ்சம் லேட் ஆகும். சரி அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ன்ற குரூப்பும் ட்ரெஷரை ஓபன் பண்ணலாம் பார்க்க ஷாக் அடிச்சு அதே இடத்துல விழுந்து திரும்பியும் டஞ்சனுடைய மெயின் டோர் கிட்ட வந்துறாங்க என்ட்ரன்ஸ்ல. அதாவது அந்த ரெசரக்ஷன் பிரேஸ்லெட் மூலமா கிரேட் தண்டரால பாதிக்கப்பட்ட இந்த டீம் இப்ப திரும்பி வந்துட்டாங்க. நீங்க திரும்பியும் இப்ப ட்ரை பண்ண போறீங்களா? அப்கோர்ஸ் நாங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி திரும்பி போறாங்க. எத்தனை புறப்பட்டாலும் தெரிஞ்சாதுங்க போல இதுங்க. ஹீரோவும் என்ன இது என்னோட டீம் மட்டும் இன்னமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. என்னடா இங்க மந்த மாதிரி நிக்கிற, வாங்கடா அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம்னு சொல்லிட்டு அப்புறம் முன்னோக்கி போக டிராவல கால் வச்சு அடுத்த ஃப்ளோருக்கு வந்துறாங்க ஈஸியா. அதுக்கப்புறம் அவங்க பர்ஃபெக்ட்டா முன்னோக்கி போக ஹீரோவும் ராமிரேஸ் சொல்லுங்க சார், பாஸ் இருக்கிற இடத்த கூட லீக் பண்ணிட்டே எப்படி? ஆமா சார், அது கூட லைட்டா பண்ணிருப்பேன். உன்னை வச்சு என்னடி பண்றது? அதுக்குள்ளேயே அவ கேக் ஒத்துறன்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்ணிருக்கேன். இருந்தாலும் அதுக்குள்ள லிமிட்டட் டைம் வந்துச்சுன்னா இவங்க கிளம்பி வந்துருவாங்க. அது நல்லதா போச்சு. அதுக்கப்புறம் இரனோட குரூப் அந்த இடத்துக்கு போய் டோரை திறக்கலாம்னு பார்க்க பாஸ் ரூமை திறந்த உடனே அதுக்கப்புறம் அதுல இருந்து வவ்வாலுங்கெல்லாம் வருது. அதுங்களை இவங்களை சமாளிக்க இவங்க கத்துறான். நீங்க உண்மையிலே கலக்கிற பெஸ்ட் கொடுத்து பண்ணி தலைமையிலே ஒரு அடி கொடுத்து ஆய முடுறா. பரவாயில்ல ஈஸியா முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரேரான டெம்பஸ் கண்ட்ரியோட வெப்பனை எடுத்திருக்காங்க. அந்த ஸ்வாட இந்த டெம்பஸ் ஸ்வாட எப்படி அவங்க எடுத்தாங்க? யூனிக்கான ஸ்வாட செடி அதை போய் இந்த இடத்துல வச்சிருக்கீங்க, வேஸ்ட் பண்ணிட்டீங்க போடி. மஜ்மல் அவங்க அந்த வெப்பனை எடுத்துட்டாங்க. அப்கோர்ஸ் டேமேஜ் ட்ரீமர் ஆசைப்பட்டது தான். அதுக்கப்புறம் அவங்களோட டைம் லிமிட் முடிஞ்ச உடனே விசில் அடிச்சு அந்த இடத்துல வந்துறாங்க. திரும்ப வந்துட்டாங்க இவங்க. நிறைய ட்ரெஸ்ஸர் கிடைச்சது நாங்க ஈஸியா முடிச்சிட்டோம். ஆமா ஆமா லீக் பண்ண விஷயத்தை வச்சு ஈஸியா பண்ணிட்டு திரும்ப நீ பாதுகாப்பா வந்துட்டடி அப்படி நீமா சொல்ல மக்களும் இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வருது. பரவாயில்லையே எந்த அளவுக்கு நல்லா இருக்குமா? அப்படின்னா நம்ம காசு கொடுத்து உள்ள போலாம். செத்துட்டா டேய் செத்துட்டா தான் அதுக்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறாங்களே அது நம்ம வாங்கிக்கலாம். அப்ப பண்ணா தான் வாங்கடா போவோம்னு சொல்லிட்டு இவங்க குஷியாவே உண்மையிலேயே நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தான். எங்க பாருங்க கிட்டத்தட்ட 10வது ஃப்ளோர் கிட்டே இப்ப வந்துட்டாங்க. லைட் ஸ்பீட் ஹீரோவோட குரூப் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 10வது ஃப்ளோர் இருக்கும் ஒரு பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருக்கும். அதனால இந்த 10வது ஃப்ளோர்ல ஒரு பாஸ் லெவல் எதிர்க்க போறாங்க. அதோட ட்ரெஷரையும் எடுத்துட்டு இந்த மேட்சையும் முடிக்க போறாங்க. அவங்க எதிர்பார்க்க மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் வர இவங்களா தயாரா இருக்க. சார் மசாய்க்கு நான் இதை பாத்துக்கிறேன் என் கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னுக்கு போய் ஒரு அடி தான். இது எல்லாமே மசாய்க்கு தான் புகழ் சேரும். என்ன இது ஒரே ஒரு அடியில பாஸ் லெவல தோக்கடிச்சு
இருக்காரு அவரு அப்படின்னு சோக்காவை பாத்துட்டு போடு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ட்ரெஷர் அவங்கள எடுக்க டைம் லிமிட் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதோட அவங்க கிளம்பி வர இப்ப கயாவும் அந்த பாஸ் லெவல் மாஸ்டர் இருக்க இடத்துக்கு வந்திருக்கான். என்ன இது ஆல்ரெடி இந்த இடத்துல ட்ரெஷர் எடுத்துட்டாங்க போலயே. பாஸ் லெவல் மாஸ்டர் கூட காணோம். அது எதிர்க்கதான் இந்த இடத்துல வந்தேன். எங்க போச்சது? திரும்பி வர சொல்லுங்க. அதை நான் சண்டை போட்டு அழிக்கணும். சார் மஜ்மல் சிச்சுவேஷனே சரியில்லை. அங்க என்னடா நடக்குது? அதாவது ஒரு பாஸ் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அதை ரெசரக்ட் பண்றது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமாச்சு ஆகும். அது பிறகு அவங்க வெயிட் பண்ண மட்டும்தான் திரும்பி அந்த பாஸ் வந்து இவங்க அழிக்க முடியும். அப்ப அந்த கோல்டன் ட்ரெஷர் அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. பாஸ் அழிக்கும் போது அது திரும்பி உருவாகி அந்த இடத்துல வந்துரும். அப்ப கயாவும் நல்லா புரிஞ்சுது. ஏய் இந்த இடத்துல நீ வேலை தானே செய்ற, பாஸ் திரும்பி அந்த இடத்துல கொண்டு வா, நான் அதோட ஃபைட் பண்ணணும். சார் ஆனா அது முடியாது. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இருக்கு. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைம் லிமிட் முடிஞ்ச உடனே உங்களால பாஸ் லெவலை எதிர்க்க முடியும். ஆனா அது கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா ட்ரெஷரை எடுத்துட்டாங்க. இல்ல இப்ப என்னால காத்துலாம் இருக்க முடியாது. உடனே அந்த பாஸ் இந்த இடத்த கொண்டு வா. சார் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஒரு பாஸ் அழிஞ்சு போயிடுச்சுன்னு திரும்பி ரெசரக்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆகும். அந்த 30 நிமிஷம் முடிஞ்ச பிறகு உங்களால ஃபைட் பண்ண முடியும்னு சொல்றேன்ல. என்ன இப்படி புலம்பி இருக்கீங்க? இப்போ அந்த பாஸ் லெவல் வரலனா என்ன? நீ இந்த இடத்துல சாவடின்னு சொல்லிட்டு அவன் இவங்க கூட ஃபைட் பண்ண போக, சார் ரூல்ஸ் நீங்க வயலேட் பண்றீங்க, அதனால உங்களை அழிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவங்க கூட ஃபைட் பண்ண கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தலையை துண்டாக்கவும் அவன் சாக்க வரான். அவ காயாவை கொண்டுட்டா. இவனுக்கு தேவைதான் ஓவரா பண்ணல. எங்க பாருங்க காயா ரெசரக்ட் ஆயிட்டாரு. ஆனா சேனல்ல இல்ல போலயே. நினைச்சதை விட இது ரொம்ப எஃபெக்டிவா இருந்தாலுமே ஒரு சில தடவை உங்களுக்கு அந்த இடத்துல அடிபட்ட பெயின்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரும் வயலன்ஸ் பண்ணாதீங்கன்னு அந்த இடத்துல சொன்னது புரிஞ்சதுல. ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும், நல்லபடியா உயிரோட திரும்பி வாழ முடியும் அப்படின்னு இவங்க பேசுனதுக்கு இன்னொரு பக்கம் ஏஞ்சிட்டு கடுப்பாவறான். சரி இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்குமா? முடிச்சுக்கலாம். ஆனா சார் மஜ்மல் இன்னும் அந்த கிரேட் லைட்னிங் குரூப் இருக்குல்ல, அட ஆமால அவனை காப்பி அவருக்கு தெரிஞ்சு வர டிராப்ல இருந்து கடைசி அவங்கள மோதி திரும்பி உயிரோட இந்த இடத்துல வர. அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரும் இந்த இடத்துல சிறப்பா பண்ணீங்க. அதே மாதிரி மக்களோட ஆதரவு நல்லா கொடுத்தீங்க. இதனால கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சுக்கணும். என்னோட நாட்டுல உங்களுக்காகவே அதாவது மெயினா அட்வென்ச்சர்ஸ்க்காக இந்த லேப் உருவாக்கி இருக்கேன். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சீங்கன்னா இதுல கலந்துக்கணும் நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஃபன்னும் கிடைக்கும். பட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இதுல கலந்துக்கணும் ரூல்ஸை மட்டும் வயலேட் பண்ணாதீங்க. அதனால அபிஷியலா இன்னில இருந்து இந்த டஞ்சன் ஓப்பனிங்ல உங்களுக்காக காத்துன்னு இருக்கு அப்படின்னு அவனு சொல்லவும் அதுக்கப்புறம் எல்லாரும் நைட் டைம்ல உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன். நைட் டைம்ல ஹீரோவும் பரவாயில்ல நான் நினைச்ச அளவுக்கு இப்போ மான்சஸும் ஹியூமன்ஸும் நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சமாளிக்கிற லெவலுக்கு இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னமும் இது நல்லா போச்சுன்னா சந்தோஷம் தான். நான் எதிர்பார்த்ததும் இந்த மொமெண்ட் தான். இன்னமும் நாளைக்கான விஷயங்களுக்காக நான் காத்துன்னு இருக்கேன். ஒரு நாள் காலையில ஒரு மிகப்பெரிய டாஸ்க் எங்களுக்காக காத்துன்னு இருந்தது. அது என்னன்னா கோல்டன் காயின் பேமெண்ட் டேட் தான் அப்படின்னு சொல்லவும் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இப்போ மஜ்மல் முன்னாடி நின்று இருக்கு. அவனும் பார்க்க அதோட இந்த முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேல வேலை வந்திருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு சுமாரா தான் போயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்திருப்பீங்க. ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க நம்ம ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.